மணி நேரம் ஸ்டடி நிக்க முடியாதா? நான் நிக்கிறேங்க, ஐயா நிக்கணுமே. ஐயோ அம்மா. அம்மாவா? ஒண்ணும் புரியல போங்க நமக்கு. அசதிங்க. இப்ப முடிஞ்சிடும். ஐயோ புறா எங்கங்க? நம்மள ஒண்ணும் கேட்காதீங்க. ஒரு ஐயா மேல இருந்து வந்து விசில் அடிச்சாரு. அம்மா பறந்து போயிடுச்சு. நீங்க ஏன் விட்டீங்க? நல்லா இருக்குங்க கதை. ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டாங்க. சரிங்க. சுமதி, சுமதி, சுமதி. நான் இங்க இருக்கேன். உங்களுக்காக நான் ஒரு பரிசு வாங்கி வந்திருக்கிறேன். என்னவாக இருக்கும் என்று கூறுங்கள். பேர் என்னவாக இருக்கும்? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்திலிருந்து தேவாரமோ திருவாசகமோ? இல்லை, புடவை. ஐயோ மழை வரும் போல இருக்கிறதே. பிரமாதமா இருக்கு. ஆடேங்கப்பா தூள். இத கட்டிக்கிட்டு சும்மா டெங்குட்டுக்கு வாங்க. எதுவுமே மேட்ச் இல்ல. அண்ணியோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு புதுசா ஒரு Dress தைடான்னு சொன்னேன். இந்த டெய்லர் பைய கவுத்துட்டான். மேட்சிங் எல்லாம் அந்த காலத்துலப்பா. இந்த காலத்துல மேட்சிங்கே கிடையாது. எல்லாம் ஃபிட்டிங் தான். கிரீன் பேண்ட், கிரீன் ஷர்ட், ரெட் ஷூ. ரெட் பேண்ட், ரெட் ஷர்ட், கிரீன் ஷூ. மூஞ்சி தெரியுதோ இல்லையோ, Dress மட்டும் பளிச்சுன்னு தெரியணும். அதான் இப்போ ஃபேஷன். அண்ணே நீங்களா பேசுறீங்க? நான் பேராசிரியர். நான் வந்து Dress பண்ணிக்க ஆரம்பிச்சேன்னு வெச்சுக்கயே, சும்மா ரோட்ல போனா எல்லா பொண்ணுங்களும் என்னையே பார்க்கும். அப்படிங்களா அண்ணி? இது போம்பு. ஏதாவது Dress எடுத்துக்கோ. எஸ் பளிச்சுன்னு இருக்கு. இதுவா? நல்ல டேஸ்ட்னா உங்களுக்கு. அடேங்கப்பா பிரமாதமா இருக்கு. அருமையான போடுவேன். எப்போ வாங்குனேன்? ஐயோ இப்பதான் நீங்க தான் வாங்கி கொடுத்தது. கட்டிட்டு வரதுக்குள்ள மறந்துட்டீங்களா? பியூட்டிஃபுல். ஓகே நான் ரெடி. புறப்படலாமா? அண்ணி என்ன நீ இந்த புடவை மகாபாரதத்துல பாஞ்சாலி கட்ட மாதிரி அண்ணன் தான் பழைய பஞ்சாங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் மாடர்னா இருக்க வேண்டாம்? டன் டன் டன். புது செல்வர் கமிஸ் போய் போட்டுட்டு வாங்க. ராஜா கண்ணா, பொம்பளைங்களுக்கு புடவை தான்ப்பா அழகு. அண்ணே நீங்க சும்மா இருங்க. போய் போட்டுட்டு வாங்க. இல்ல நான் புடவே கட்டிக்கிறேன். ஓஹோ புரிஞ்சு போச்சு. அண்ணன் வாங்கி கொடுத்ததா? அதனாலதான் பாட்டிங்க கட்டின மாதிரி இருக்கு. இதை போய் உங்களை மாத்த சொன்னா உங்க மனசு ஓகே வாங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா, அதே போட்டுட்டு வா. ராஜா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கான். Come on. Come fast. Ladies and gentlemen, மற்ற நடுவருடன் கலந்து பேசி எல்லா ஓவியங்களையும் பரிசீலனை செய்து பார்த்ததில் சுமதியின் சமாதான தூதுவன் என்ற ஓவியம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதற்கான முதல் பரிசாக ரூபாய் 5000 அளிக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். என் ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்ததற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் என் ஓவியம் சிறப்பாக அமைய உதவி புரிந்த என் அத்தான் பாலு அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் எனக்கு பரிசாக கிடைத்த பணத்தை உலக சமாதான கமிட்டிக்கே அன்பளிப்பாக அளிக்கிறேன். அதோடு என் ஓவியத்தை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை பிரதம மந்திரியின் நிவாரண நிதிக்கு கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த ஓவியத்தை ஏலம் கேட்பவர்கள் கேட்கலாம். 5000 ரூபாய். 5100. 5500. ஒரு நல்ல காரியத்திற்காக இந்த நிதி அளிக்கப்படுவதால் பெரிய தொகைக்கு ஏலம் கேட்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 7000 ரூபாய். 7500. 7500 ஒரு தரம். 7500 ரெண்டு தரம். 10000.
10,000 ஒரு தரம், 10,000 ரெண்டு தரம், 11,000. 15,000. 15,000 ஒரு தரம், 15,000 ரெண்டு தரம், 15,000 மூணு தரம். சுமதிக்கு சொன்னா இன்னொன்னு உறைஞ்சு கொடுப்பா. வழக்கம் போல லைட் ஆஃப் பண்ணாலே தூங்கிட்டு இருக்கா. இப்படி மூஞ்சி மூடிக்கிட்டு தூங்கினா எப்படி மூச்சு விட முடியும்? எங்க போயிருப்பா? யாருக்கும் தெரியாமல் நட்ட நடுராத்திரியில் தண்ணி அடிக்கும் தடி பசங்களே, பீருக்கும் பிராந்திக்கும் பட்டைக்கும் ஜிஞ்சருக்கும் பேயாலைகின்ற பித்தர்களே, படித்து பேரெடுக்கும் பொன்னான வாலிபத்தை குடித்து கெடுப்பதுதான் நீதியோ நியாயமோ? யாரு யாரு இந்த கிழமை யாரு? அட நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடி தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி, அங்க அண்ணன் உண்டு பொன்ன நம்பி நம்பி. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்டம் பெங்கல கம்பிடு. வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி, பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்டம் பெங்கல கம்பி. உன்னாட்ட நாடி தளராத பாடி, என்னாட்ட எதிலும் நீ மூதன. சொன்னாலே கேளு வயசான ஆளு, பின்னாலே போய் நீ கூடணும். முந்திக்கிற உன்னையும் தூங்க வைப்ப நீ, இந்த காலம் நானும் அந்த காலம். பழைய சங்கதியும் உங்க அப்ப பாட்ட சங்கதியும், அடடட எதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு இளமை எங்கிருக்கு? அட அவுத்து விட்ட காளைய போல் அலைய கூடாது, ஒரு கவுத்த கட்டி அடக்கி வைக்கும் காலம் வந்தா என்ன செய்வ? யாரு யாரு இந்த கிழமை யாரு? நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு. ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா, நீங்க ஆடி தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா. அம்மாடி பார்த்தா சரியான தாத்தா, சும்மாவும் நீங்க அழகாதுங்க. காலேஜ் கிளாஸ் இல்லாம போனா கண்ணாடி கிளாஸ் தூக்காதீங்க. கல்லூரிக்கு நாங்க செல்ல பிள்ளை, கட்டடிச்சா ஒரு கேள்வி இல்ல. வளர்த்து விட்டவனும் உன்னை இங்க படிக்க வச்சவனும் எத்தனைய கனவு கண்டிருப்பான், என்னென்னவோ நினைவு கொண்டிருப்பான். அட இளமை இப்போ இருக்கிறப்போ வெளுத்து கட்டாம, தலை நறக்கிறப்போ தடி எடுத்து நடக்கிறப்போ என்ன செய்ய? யாரு யாரு இந்த கிழமை யாரு? அட நாறு நாறு பிஞ்ச தேங்காய் நாறு.
ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா ஆடும் வயசு எங்களுக்கு கிழவா கிழவா நீங்க ஆடு தீர்த்த ஆளுதானே பொதுவா பொதுவா தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி இங்கே அண்ணன் உண்டு உன்னை நம்பி நம்பி வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பெங்கல கம்பிடே வாலிபத்தில் கெட்டு போனா தம்பி தம்பி பின்னால் வாழ்க்கையில் சொல்லி புட்ட பெங்கல கம்பி தம்பி தம்பி பொடி தம்பி தம்பி இங்க அண்ணன் உண்டு உன்னை நம்பி நம்பிட்டே சாரிண்ணா. தப்பு செஞ்சுட்டு சாரி சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும். இனிமே இந்த பீரு பிராந்தி இந்த கன்றாவெல்லாம் சாப்பிடுறதுக்காக வெளியே அலைய வேண்டாம். நானே வேலைக்காரர்கிட்ட சொல்லி தினம் ஒரு பாட்டில் ரூம்ல வைக்க சொல்றேன், அதை சாப்பிடு. ராஜு, இந்த பணம் பேர் புகழ் சொத்து இருக்கிறவன் எல்லாம் சந்தோஷமான மனுஷன் இல்லப்பா. எந்த மனுஷனுடைய உடம்புல வியாதியும் மனசுல வேதனையும் இல்லையோ அவன் தான் சந்தோஷமான மனுஷன். இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கே வியாதி வருதப்பா. விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. மறந்துடாத, நீ புலிக்கு பிறந்தவன். பாப்பா உட்கார். ராஜு ரெடி ஆயிட்டானா? வந்துட்டுக்கம்மா. துரை ரெடியாக இன்னும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் ஆகுமா? ஏன்? ராத்திரி நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி. ராத்திரி தண்ணி ஜாஸ்தியா? குடிக்கிறான் அவன்? இல்ல மாமா, அது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல. என்ன குழப்புற? வரட்டும் வரட்டும், நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். கேள்வி எடுக்கலாம் ஒழுங்கா பதில் சொல்லியிருந்தா அவன் எப்பவோ BA பாஸ் பண்ணிருப்பானே. அண்ணே குட் மார்னிங். மாமா குட் மார்னிங். அண்ணி குட் மார்னிங். டிஃபன் சாப்பிடல? சும்மாவும் சாப்பிடலாம், தண்ணி போட்டும் சாப்பிடலாம். மாமா நான் வேண்டாம் தான் சொன்னேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா இல்ல, உன் வாயை திறந்து ஊத்துனானா? துப்ப வேண்டியதுதானே? வாந்தி எடுத்துட்டேன் மாமா. அண்ணி, அண்ணே நீங்க யாரும் என்கிட்ட பேசலன்னா நான் சாப்பிட மாட்டேன், உண்ணாவிரதமே இருப்பேன். அண்ணி, நேத்து நான் சாப்பிட்ட டிப்ளோமேட் விஸ்கி மேல சத்தியமா சொல்றேன், இனிமே அதை தொட மாட்டேன். சும்மா போய் சத்தியம் பண்ணாத. இது வரைக்கும் 100 சத்தியம் பண்ணிருப்பேன். வார்த்தைக்கு வார்த்தை என்ன அண்ணி அண்ணின்னு கூப்பிடுறியே, அந்த அண்ணியை மதிக்கிறது இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா? தினம் ஒரு சண்டை, தினம் ஒரு புகார், இப்ப புதுசா குடிப்பழக்கம் வேற. நீ BA பாஸ் பண்ணி நல்ல உத்தியோகத்துக்கு போனாதான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்க. நீ உன்னையும் கெடுத்துக்கிட்டு இவங்க வாழ்க்கையும் கெடுக்காத. அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, சத்தியமும் பண்ணிட்டேன். உன் மன்னிப்பையும் சத்தியத்தை யார் நம்புறது? மாமா இதான் லாஸ்ட் சத்தியம். இனிமே என்ன பத்தி எந்த புகாரும் வராது. அண்ணி சரிங்க. அண்ணே சரிங்க. இந்த ஸ்வீட் நான் குடிக்காம இருக்கிறதுக்கு. ஆமா ஆமா. ஐயோ, இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள். ஏன் பிறந்த நாளா? மறந்தே போச்சே. நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சு, இது எங்க ஞாபகம் இருக்க போகுது? அண்ணே many happy returns of the day. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தம்பி ராஜு, கண்ணா, என் பிறந்த நாள் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேப்பா, காப்பாத்துப்பா. ஓ எஸ். அண்ணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க, அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வரேன். இன்று எனக்கு பிறந்த நாள். இந்த நன்னாளை ஒட்டி இன்றிரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்க போகிறேன். நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா? நான் தான் ராஜேஷ் பேசுறேன். யாரு? அர்ஜுன் தாஸா? சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா 10,000 ரெடியா இருக்கு, வந்து வாங்கிட்டு போறீங்களா? எது ஆள் அனுப்புறீங்களா? ஆமா, அவர் எப்படி இருப்பாரு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. ஓகே, கொடுத்து அனுப்புறேன். சுமதி, சுமதி, ராஜு, சோஃபா எல்லாம் மாத்தி வச்சிருக்காங்களே. சுமதி, பிரிட்ஜ் வேற மாத்திருக்காங்க. எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க. இது கூட நல்லதா இருக்கு. முருகா,
வாங்க 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 வாங்க. வாங்க 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 ஹலோ 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 உட்காருங்க நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க. உட்காருங்க யார் நீங்க? நான் தான் ராஜேஷ். அர்ஜுன் தான் சொல்லல, அவருக்கு எப்போதுமே பணத்துல தான் குறி. ஆமா. இந்தாங்க பணம். எதுக்கு? கதர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு. இந்தாங்க பணம். ஓ, கதர் வேட்டி, கதர் செட்டு, கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ? நல்ல தேசபக்தி, தேசபக்தி. ஆனா எனக்கு இந்த பணம் வாங்கி பழக்கம் இல்ல. ரொம்ப நன்றி. உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம்? இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க. அர்ஜுன் தாஸ்? அவர்கிட்ட நான் ஏன் கொடுக்கணும் இதை? அவர் தானே உங்களை இங்க அனுப்பிச்சது. அவர் என்ன இங்கே அமிச்சாரா? அவர் யாரு என்னன்னு தெரியாது சார் எனக்கு. தெரியாதா? இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. முதல்ல என் வீட்டை விட்டு போங்க. உங்க வீட்டை விட்டு போகணுமா? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ சார், இந்த 1930sல இது எங்க மாமா வாங்கின வீடு. நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான். இது என் வீடு சார். சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு. நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார். தயவு செஞ்சு வெளியில போங்க. உங்க வீடு சார்? இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். ஐயோ இது என் வீடு சார். சார் இது என் வீடு சார். முருகா. ஏ ராஜு, சுமதி. என்ன சத்தம்? இவங்க யாரு? என் பொண்டாட்டி. அம்மா வணக்கம். வணக்கம். உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து ஏன் வர்றாங்க? என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ள இருந்து வராம உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருவாங்க? அம்மா இது என் வீடு. இந்த 1930sல எங்க மாமா வாங்கின வீடு. நானும் ராஜெல்லாம் வளர்ந்ததே இங்கதான். ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும். நீங்க தான் டாக்டர் கிட்ட போகணும். இது எங்க வீடு. என்ன இவங்களும் இப்படி சொல்றாங்க? இது 43ஆம் நம்பர் வீடு தானே? ஆமா. இது டி நகர் தானே? ஆமா. இது சரோஜினி தெரு தானே? இல்ல, டேனியல் தெரு. சார் இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு. நான் வரும்போது நினைச்சு எல்லாம் சேஞ்சா இருக்குன்னு. அந்த வீடே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கல. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. வெயில்ல மூளை குழம்பி போச்சு. ரொம்ப சிரமம் கொடுத்துட்டே மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல. இந்தாங்க 4 ரூபாய். எதுக்கு? எதுக்கு? உங்க வீட்டுல கூட்டி சாப்பிட்டதுக்கு. ஐயோ 3 ரூபா தான். அப்ப 1 ரூபாய் கொடுத்துருங்க. 1 ரூபாய் கொடுத்துருங்க. நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கீங்களே. பாருங்க, நேரம் கழிச்சா எங்க வீட்டுக்கு வாங்க. 43ஆம் நம்பர் வீடு, டி நகர், சரோஜினி தெரு. சரோஜினி தெரு. வர்றேங்க. புக்கு புக்கு. அது எங்களுது. மறந்து போயிட்டேன். இந்த வீட்டை என்னதுன்னா நல்ல வேளை ஒன்ன சொல்லலையே. குமாருங்க. ஒரு நிமிஷம். இது யார் போட்டோங்க சார்? நான் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அம்ரே புக்கார்ட், மெர்லின் மன்ரோ. யார் அவங்க? ஹாலிவுட் ஆர்டிஸ்ட், மேல்நாட்டு நடிகர்கள். நான் ஒண்ணு சொன்னா தப்பா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க. யார போடலாங்கிறீங்க? அங்க எம்ஜிஆர், இங்க சிவாஜி. வரேம்மா, வாங்க. வரேம்மா. இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார். தெரு பேர் தான் மறந்துடுறார். அதானே. ராஜு, உங்க அண்ணன் எங்க காணோம்? எல்லாருக்கும் சர்ப்ரைசிங்கா ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஆளே காணோம். இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நாமெல்லாம் ஆச்சரியப்படும்படியா ஏதாவது பண்ணுவான். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தேய்கின்றது தேய்கின்றது பொன்மாலை நிலா. தேயாதது நம் ஆசை நிலா. இது வானம் போலே வாழும் பாசம். தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு. தென்மதுரை வைகை நதி.
யாரும் இல்லை தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் எல்லை ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி நெஞ்சில் என்னை நாடும் வைத்து கொஞ்சம் வண்ணத்தோகை ஒன்று மஞ்சள் மாலை மேளம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கள்வன் இங்கு நானே நானே உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன் நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு ஏகின்றது பொன்மாலை நிலா ஏகின்றது பொன்மாலை நிலா ஏயாதது நம் ஆசை நிலா இது வானம் போலே வாழும் பாசம் தென்மதுரை வைகை நதி தினம் பாடும் தமிழ் பாட்டு தென்மதுரை வைகை நதி அண்ணே என்ன மாதிரி என்ன மாதிரி